அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்று செய்தியில் 3 விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். எகிப்திலேருந்து ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியனுக்கு ஓடி போனாங்க அப்படின்னா, எகிப்தில் 2 சமூகம் இருந்துச்சு. ஒன்று கிபத்தி, அதாவது பூர்வக்குடி மக்கள். 2வது சமூகமாக யூதர்கள் இருந்தாங்க. இந்த யூதர்கள் அந்த சமூகத்துக்கு, கிபத்தி சமூகத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. அவங்க ஏன் அடிமையாக ஆனாங்க அப்படிங்கிறது வேற வரலாறு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அவங்க ஒரு வாலிப வயது அடைகிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பூர்வக்குடி ஒரு யூதனை அடிக்கிறார். இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நேரடியாக பார்க்குறாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த யூதன் அழைக்கிறான் உதவிக்கு. சண்டை பிடிச்சா அழைப்போம் இல்லையா, காப்பாற்றுங்கன்னு. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கோபத்தோடு வந்தவங்க அந்த பூர்வக்குடியை ஓங்கி ஒரு குத்து குத்திடுறாரு. அவன் அங்கேயே கதை முடிஞ்சிச்சு. அவன் மரணிச்சிடுறான். சற்றுமே எதிர்பார்க்கலை. ஏன்னா ஆயுதம் ஏந்தலை. நம்ம சொல்லுவோம், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, என் கையில் தான்டா உனக்கு சாவு, அந்த மாதிரிலாம் இல்லை. யதார்த்தமாக ஒரு சண்டையில் ஒரு அடி எப்படி விழுவுமோ அது போல் அடித்தார். அவனுடைய அவன் மண்டையை போட்டுட்டான். முடிவு அதை ஆயிடுச்சு. ரொம்ப கவலையுற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வருந்தினாங்க. இது சைத்தானுடைய வேலை அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் உடனே தௌபா செஞ்சாங்க. இன்னி லலம்து நப்சி ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ், எனக்கு நானே அநீதம் செய்து விட்டேன், என்னுடைய ஆத்மாவுக்கு என்னை நீ மன்னிப்பாயாக அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்கள மன்னிச்சான். அன்றைய நாள் ரொம்ப கவலையுமா பயத்தோடும் கவலையோடும் கடந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த நாள் தனக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் பயமும் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில், முந்தைய நாள் அந்த யூதன் சண்டை வளர்த்தான் இல்லையா, அவன் இன்னொரு ஆளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஆஹா இன்னக்கல்ல கவியுன் முபீன், சந்தேகமே இல்லை இவன் தான் சண்டைக்காரன், இப்படி சந்தேகமே இல்லை இவன் தான் கலகக்காரன், இவன் தெளிவான கலகக்காரனாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கிபத்தியை நோக்கி தான் போகிறாங்க. அந்த பூர்வக்குடியை நோக்கி தான் போகிறாங்க. அப்போ இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அந்த யூதனுக்கு. உடனே என்ன சொல்லிடுறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, அவனுக்கு என்ன பயம்னா, நம்மளை தாக்க வர்றாரோ, நேற்று அவன் கதையை முடிச்சிட்டாரு, இன்றைக்கி நம்ம கதையை முடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு என்ன செய்கிறான், கூச்சல் போடுறான். நேற்றைய தினம் அந்த பூர்வக்குடியுடைய உயிரை நீ தான் எடுத்தா, இன்னைக்கு என்ன கொல்ல வர்றீரா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சமாதானவாதியா இல்லையே, சண்டை போட்டால் சமாதானமில் பண்ணணும், நீ அக்கிரம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறீங்களே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கூக்குரல் போடுறான். இப்போ இந்த சம்பவம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களால தான் அந்த மனிதர் இறந்தார் அப்படின்னு. இப்போ அந்த இடத்துலேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிக்கிறாங்க. அந்த செய்தி பரவலாக அப்படியே அந்த சமூகத்தில் ஆகி, இப்போ இறந்தவங்களுடைய குடும்பம், அந்த சமூகத்தினுடைய தலைவன் ஃபிரௌன் இப்படிலாம் இருக்கும் இல்லையா, இந்த செய்தி போனோடனே மூசாவை கொல்லணும் அப்படின்ட்டு திட்டம் தீட்டுறாங்க. மூசாவை கொல்லணும் அப்படின்ட்டு திட்டம் தீட்டிடுறாங்க. நன்மையை நாடி ஒருவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து, மூசாவே நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க, இந்த நாட்டிலேருந்து நீங்கள் வெளியாயிருங்க, உங்களை கொல்வதற்காக சதி திட்டம் தீட்டுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை சொன்ன போகும்போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போ எகிப்திலேருந்து மதியனை நோக்கி அப்போ தான் தப்பிக்கிறாங்க. தப்பிக்கும் போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை தான் துவா, அசா ரப்பி ஐ யஹ்தியனி சவா அஸ்ஸபீல். நம்ம எங்கேயாவது நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறோம், வெளியூர்களுக்கு போகிறோம், சாம்பாத்தியத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு நலவை நாடி போகிறோம் அப்படின்னா, முதலாவது நாம் கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ், நான் போகிற எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல என்னை நேர்வழிப்படுத்து அப்படின்னு கேட்கணும். ஏன்னா வெளிநாடுகளுக்கு போய் நிறைய கெட்டுப்போனவங்க உண்டு, அல்லது தீங்கு நம்மை வந்து சேர்ந்ததும் உண்டு.
இல்லையா? நிறைய பிரச்சனைகளில் நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய நேர்வழியை காட்டி நம்ம போனோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை நேர்வழிப்படுத்துவான் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அந்த துவாவோடு தான் மதியனுக்கு போகிறாங்க. மதியனுக்கு போன பிறகு அங்கே அவங்களுக்கு வேலை கிடைக்கிது, தங்குமிடம் கிடைக்கிது, கல்யாணம் நடக்குது. அதுக்கு பிறகு தான் பல ஆண்டுகள் கழித்து குடும்பங்களோட திரும்ப எகிப்துக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி திரும்ப எகிப்துக்கு வரக்கூடிய பாதையில் தான் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபியாக தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்தப்பட்ட பிறகு தான் நீங்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அதுக்கு பிறகு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் விசஸ் ஃபிரௌன் அப்படிங்கிற ஒரு கொள்கை மோதல், கொள்கை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம், இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து 3 விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். 1, விவரம் கேட்காம ஏன் சொந்தக்காரன், ஏன் தெருவுக்காரன், ஏன் ஊருக்காரன், ஏன் கட்சிக்காரன் அப்படின்னு நீங்கள் போய் தலையிடக்கூடாது. மூக்க நுழைச்சிடாதீங்க. என்ன நடக்குதுன்னு கேட்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட சமுதாயத்தில் உள்ளவன் கலகக்காரனாக இருப்பான் இல்லையா, அதுக்காக கேளுங்க. 2வதாக, நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை நீங்கள் தௌபா செய்யுங்க. பாவம் செய்ய நம்ம அப்படியே அந்த பாவத்தை வருந்தாமல் தௌபா செய்யாமல் இருந்தோன்னா மனசு பாறையாயிடும், இறுக்கமாயிடும். 3வதாக, எந்த நாடுகளுக்கு எந்த ஊர்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் நேர்வழி கேட்கணும் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா 3 வழிகாட்டுதல் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் சொல்லித்தரோம்.